கர்த்தரை இருதயத்தினால் இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். அவர்தான் பெரும்படிக்கு சரணம் சரணம் சரணம். துய துயரே வரை மேரா ஜனே எங்கள் நாதனே பயம் நீக்கும் துணையாவுமானீரே சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். அல்லேலூயா பாடி வந்து துதிப்பேன் மனதார உம்மை என்றும் போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறார், பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். அப்படி என்று தாவீது சொன்னார். ஆகவே கடவுளுக்குரிய கனத்தை செலுத்தக்கூடிய நேரம், கடவுளுக்குரிய மகிமையை செலுத்தக்கூடிய நேரம். அவருக்கு ஒப்பான தெய்வம் வேறு யாருமே இல்லை என்று திருமறை மிகவும் திட்டமாக தெளிவாக சொல்கிறது. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் அப்படி என்று கர்த்தருடைய அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது அப்படி என்று வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட ஆற்றல் மிகுந்த, அப்பேற்பட்ட வல்லமை மிக்க கர்த்தருடைய நாமத்திற்குரிய கனத்தையும் மகிமையையும் நாம் செய்வதனால் அவருக்கு செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போம். இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் போற்றுவோம். அவருடைய மகத்துவமான செயல்களுக்காக, அவருடைய மகத்துவமான கிரியைகளுக்காக நாம் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிப்போம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவியத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவருக்கு நாம் நன்றி பலிகளை நாம் சாற்றுவோம். அடைக்கல்லமே உமதடிமைதானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைக்கிறேன். பலவற்ற அன்பினால் அனைவரே எண்ணற்ற நன்மையால் நிறைந்தவரே. பலவற்ற அன்பினால் அனைவரே எண்ணற்ற நன்மையால் மாசில்லாத நேசனே மகிமைன்றதா
அழைக்கல்லமே உமதடி மேலானே கத்தரி செய்த நன்மைகளையே கத்தரின் செய்யுங்கள் பெரியவைகளே கத்தரின் செய்யுங்கள் மகன்மானதே கத்தரின் செய்யுங்கள் பெரியவைகளே சுத்தரின் செய்யுங்கள் மகன்மானதே நித்தியரை நியாயங்கள் எல்லோரும் பக்தருக்கு பாக்கியமே அழைக்கல்லமே உமதடி மேலானே ஆகமகிழ்ந்தே கத்தரி செய்த நன்மைகளையே கத்தரி செய்த சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறார். வாரங்களை ஞானமாய் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், ஒருவனாய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறார். ஒருவனாய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட கடவுளை நாம் துதிப்போம், அவருடைய கிருபையை நினைத்து அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டி இருக்கிற தயவுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நாம் சொல்லுவோம், நமக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காக, நமக்கு தந்திருக்கிற சுகத்திற்காக, நமக்கு தந்திருக்கிற பலத்திற்காக, ஆவிக்குரிய நன்மைகளுக்காக, பல்வேறு ஆசீர்வாதங்களுக்காக ஒரு விசை உள்ளத்தினாலத்திலிருந்து கர்த்தரை நாம் துதிப்போம். கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. ஒளியில் இல்லாதபடி காத்து கொண்டீர், அருகையுங்களை பார்க்கிறீர். ஓ அழைக்கல்லமே, நானே ஆகமகிழ்ந்தேன், கர்த்தரி செய்த நன்மைகளையே கர்த்தரி செய்த நன்மைகளையே கடைசி மாதத்திற்கு கடைசி இருக்கிறோம். மாதத்திற்கு நாம் நினைவுகிறோம். எத்தனையோ இடங்களிலே நாம் தவறி இருக்கிறோம். எத்தனையோ இடங்களிலே நாங்கள் பிரமாணங்களுக்கு விரோதமாக நடந்திருக்கிறோம். இறைவான்கள் நம்மை எச்சரித்து பாடு, ஆவியாளர்கள் பாடு. எத்தனையோ இடங்களிலே நாம் அந்நாட்களுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். ஆளுநர் சமூகத்திலே உணர்ந்து
உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். அறிக்கை செய்த பிள்ளைகள், அறியாமல் செய்த பிள்ளைகள் துணியமாக கொடுத்து செய்யத்தக்கவைகளை கூட செய்யாமல் நாம் தவறுகளை தவறுகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை ஒழுங்காக ஆற்றாமல் நிர்விசாரமாய் நாம் செலவழித்த நேரம் எல்லாத்துக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்தாடுவோம். அவருடைய இலக்கிற்காக நாம் செபிப்போம். ஆண்டவரே, பாவங்களை எங்களை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரை நாம் செபிப்போம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை என்னை பரிசுத்தப்படுத்து சுவாமி. நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படி சொல்கிறது என்னை கருதும் அப்படி என்று நாம் கடைசி வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே காரியம் எதிர்பார்த்த காரியம் தள்ளி போயிருந்திருக்கிறான். சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஒருவேளை இருக்கிறனாலே அதிகமாய் நாம் வாழ்க்கை வைக்கப்பட்டிருக்கிறார். கவலைகளினாலே நாம் மூழ்கி கிடந்திருக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தை சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, மாதத்தின் கடைசி நாட்களில் ஒரு மாற்றத்தை தாருகிறே. மாதத்தின் கடைசி நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அதிசயத்தை காண செய்யும் கர்த்தாவே, ஒரு அதிசயத்தை வாழ்க்கையை காண செய்யும் ஆண்டவரே, அவர்களுக்கு நாம் கொண்டாடுவோம். பலவிதமான பிரச்சனைகளோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து கொண்டிருக்கலாம். எனக்கு ஆதாரமாக இருப்பது யார் என்ற கவலையோடு கடந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, அப்படி என்ற எண்ணத்தோடு கலக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறான்.
ஒரு விஷயம் நம்மை தாழ்த்துவோம். நமக்கு ஆதாரமாக நம்முடைய அன்பின் தெய்வம் இயேசு இருக்கிறார். நமக்கு ஆதாரமாக நம்முடைய அன்பு தெய்வம் இயேசு இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே கூட பல விதமான பிரச்சனைகளோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். ஐயோ, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவாரானால் நன்றாக இருக்குமே. என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில், என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்துவாரான நன்றாக இருக்குமே. ஐயோ, என்னுடைய இந்த புதிய மாதத்திலேயாவது, இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலேயாவது என்னுடைய தொழில் காரியங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினால் நன்றாக இருக்குமே என்று எண்ணத்தோடு கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே வையுங்கள். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாமல் விட்டார் என்று அரவணைக்கிறார் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். பிரச்சனை அழுத்தங்களோடு கடந்து வந்திருக்கலாம். பற்பல வியாதிகளோடு கடந்து வந்திருக்கலாம். ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கினவர்களாக இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். கண்ணீரின் அனுபவங்களோடு கடந்து வந்திருக்கலாம். எங்கு மாறும் எந்த துயரம் என்றே ஏக்கத்தோடு கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். எந்த துயரம் எங்கள் மனமும் மானாவின் கசப்பை பருவமாக்கி மகிழ்ந்தமாகி பானாயே. மானாவின் கசப்பை பருவமாக்கி மகிழ்ந்தமாகி பானாயே. பரவசமாவே பரந்தோ இன்பலே பாருவே பரவசமாவே பரந்தோ இன்பலே. வாழ்க்கையிலே சோதனையை கூட தன்னுடைய பிறந்த நாளை கூட சந்திப்பதற்கு தன்னுடைய பிறந்த நாள் எரேமியா தன்னுடைய பிறந்த நாளை குறித்து சஞ்சலப்பட்டார். அந்த துயரங்கள், வேதனைகள், பாடுகள், அழுத்தங்கள் அனுபவிப்பது கசப்பை அவருடைய சமூகத்திலே அவன் ஒப்படைக்கும். ஒருவேளை பலவிதமான தேவைகளோடு கொண்டாட்டங்களோடு இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறது. அவன் ஒப்படைக்கும். ஆண்டவர் நிச்சயமா ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவருடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிறார். காலங்கள் மாற கவலைகள் தீர காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா இயேசுயா காரணம் நீதானையா. உலகத்தில் என்ன ஜெயங்கள் கண்டேனாம் இந்நாள் வரையோ. உலகத்தில் என்ன ஜெயங்கள் கண்டேனாம் இந்நாள் வரையோ. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை
குழப்பங்கள் நிறைகின்றன. ஆனாலும் ஏதோ நிம்மதியில்லை. குழப்பங்கள் நிறைகின்றன. என் நிலை மாற ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. ஏசையா காரணம் நீதானையா. காலங்கள் கடந்து போயிற்று. இனி செய்வதற்கு மட்டுமே இல்லை. அப்படி என்று எங்கத்தோடு நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறோம். ஐயோ கடந்தால் என்றைக்கும் பயங்கரமான குடியிருப்பு என்றைக்கு நான் விடுபட போகிறேனோ என்ற விதமான ஆதங்கத்தோடு நான் ஒரு சொல்லுகிறேன். கடந்து என் குடும்பத்துல நிம்மதியே இல்லை. குழப்பம் கண்ணீர் தான் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு எப்போதுமே நான் கண்ணீரில் பட்டு கொண்டிருக்கிறேன். கண்ணீர் என்றைக்கும் துளைக்கப்படும் என்ற எங்களோடு நான் ஒரு சொல்லுகிறேன். என்ன பிரச்சனையாக இருந்தால், என்ன போராட்டமாக இருந்தால், என்ன குறைகளாக இருந்தால் அவருடைய சொல்லுகிறேன். நம்முடைய ஆட்கள் காலங்கள் அப்பால் காலங்களை கடந்தது. மனிதன் முற்றுப்புள்ளி வைக்கிறான். காலம் ஆயிற்று. ஆனால் முற்றுப்புள்ளியை எடுத்துக்கொண்டு கோடாக மாற்றக்கூடியவர் அதை வளர்ந்துள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய வருத்தங்களை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய மானங்களை எதுவாயிருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே இறக்கி வையுங்கள். அதற்காகத்தான் கடவுள் நமக்கு இந்த கிருபையின் வேலையை தந்திருக்கிறார். அதற்காகத்தான் நம்முடைய கிருபையின் வேலையை தந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கின்றது. ஆகாரே உன் கண்ணீரை கண்டேன். எசேக்கியாவே உன் கண்ணீரை கண்டேன். அன்னாலே உன் கண்ணீர் ஆண்டவருடைய சமூகத்திலே அற்புதமான என்ன அற்புதமான பதில். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கின்றவர், நம்முடைய கண்ணீரை அறிகின்றவர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கின்றவர். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவது. கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவது. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை சொல்வழைக்கிறார். அவர் உன்னை நம்மை தாழ்த்துவோம், ஒப்படைத்து செல்வோம். நமக்காக தன்னையே சிலுவையிலே ஒப்படைத்து நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய விலகினங்களுக்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை மோட்ச வீட்டிலே சேர்ப்பதற்காக தன்னையே சிலுவையில் ஒப்படைத்து
அன்பின் ஆண்டவருக்கு நம்மை இந்த வேளையில் ஒப்படைப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் அவருடைய கரங்களிலே இந்த வேளையில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைப்போம் என்று சொன்னால், நம்முடைய காரியங்களை ஒப்படைப்போம் என்று சொன்னால், நம்முடைய பிரச்சனைகளை ஒப்படைப்போம் என்று சொன்னால், ஒரு புதிய படைப்பாக மாற்ற வல்லவர்கள். மழை பெய்யாமல் ஒழித்து போயின எல்லாம் நம்மை ஒப்படைக்கின்ற நேரம் இது. ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற நேரம் இது. நம்மை ஒப்படைக்கிறோம். அன்பின் ஆண்டவருடைய தியாகத்தை ஒப்படைத்து உணர்த்தும் ஒப்பு கொடுத்தீரையா ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான தருணத்திற்காக சமூகத்திலே கடந்து வந்து உம்மை துதித்து போற்றி முழு உள்ளத்தோடு ஆர்ப்பரித்து பாடி மகிழ்ந்து கர்த்தாவே நம்முடைய காரியங்களை உம்முடைய சமூகத்திலே சமர்ப்பித்திருக்கிற அன்பு பிள்ளைகளோடு நோக்கி பார்க்கிறார்கள். மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்த பிள்ளைகள் எப்பேற்பட்ட உள்ளங்களோடு கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை என் ஆண்டவர் பார்க்கிறீர், என் ஆண்டவர் அறிகிறீர். ஆண்டவர் இறங்க வேண்டும் என்பதாக சொல்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய காரியங்களை வார்த்தைகளின் வழியாக, ஆண்டவரை கண்ணீரின் வழியாக சமூகத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அவைகள் எல்லாவற்றையும் இந்த விண்ணப்பங்களும் கண்ணீர் மனமும் உடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக செலுத்துகிறோம். பெரிய காரியங்கள் செய்யும், புதியவற்றை புதிய காரியங்கள் எல்லாவற்றையும் புதிய படைப்பாக்கும் ஒரு பெரிய சாட்சிகளை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெப கேளும் ஆமென்.